வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விக்ரம் பிரபு நடிச்சு டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ முன்னிட்டு ரிலீஸ் ஆன படம் தான் சிறை. இந்த படத்துடைய ரிவ்யூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சிறை இந்த படத்துல விக்ரம் பிரபு, அனிஷ்மா, எல்.கே. அக்ஷயகுமார், அதுக்கப்புறம் ஆனந்தான்னு சொல்லி நெறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்த சுரேஷ் ராஜகுமாரி டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்துக்கு ஜஸ்டின் பிரபாகரன் மியூசிக் போட்டிருக்கிறாரு. எஸ்.எஸ். லலித்குமார் இந்த படத்த தயாரிச்சிருக்கிறாரு. இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு 10 நாளா வெற்றிகரமா போயிட்டு இருக்குது. இந்த படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே நல்ல டாக் இருந்தது. அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமும் எல்லாருமே நல்ல ஒரு இன்டென்ஸான ஒரு படம், தேவையான ஒரு படம், ரொம்ப வித்தியாசமான படம்னு சொல்லி எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம இந்த படத்த பார்த்து ரிவ்யூ போடுறதுக்கு லேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த படத்துடைய ரிவ்யூக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சிவகங்கை மாவட்டத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல ஒரு முஸ்லீம் குடும்பம் இருக்கு. அங்க ஃபுல்லாவே இந்து குடும்பம். இவங்க மட்டும் தான் முஸ்லீம் குடும்பம். அவங்க அப்பா இல்லாம அம்மாவும் பையனுமா இருக்காங்க. சின்ன வயசுலயே ஒரு பொண்ணு கூட இந்து பொண்ணு கூட லவ் ஏற்படுது. இது வயசு அவங்க 2 பேருமே வயசுக்கு வர வரைக்கும் அந்த விஷயம் சாதாரணமா போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த முஸ்லீம் பையனுக்கு ஒரு அச்சம் ஏற்படும். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு இந்து குடும்பம் இருக்கிற ஊருக்குள்ள ஒரு முஸ்லீம் குடும்பம் இருந்தா அவங்களுக்கு எவ்வளோ இடைஞ்சல் வருது. அத வச்சு அந்த பையன் உஷாரா வேணான்னு சொல்லுவான். ஆனா அந்த பொண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. அந்த லவ் கன்டின்யூ ஆகுது. இது ஒரு கட்டத்துல அந்த பொண்ணு குடும்பத்துக்கு தெரியுது. அவங்க அப்பா இந்த பையன புடிச்சு அடிக்கிறாரு. அந்த ஒரு விபத்துல அவங்க அப்பா இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றது அந்த படத்துடைய மொத்த கதை. இந்த படத்துல 2 ஹீரோ, 2 கதை கூடன்னு சொல்லலாம். ஆனா 2மே சம்மந்தப்படுத்தி அதுக்கப்புறம் அந்த படம் போயிருக்கும். இப்போ கிராமத்துல இருக்கிற ஹீரோவ பத்தி நம்ம சொல்ட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம விக்ரம் பிரபு அவர்கள் ஏஆர்ன்னு சொல்லப்படுகிற போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல, அதாவது ஜெயிலர் இது மாரி ஒரு போஸ்டிங்ல இருக்காரு அவரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் தன்னுடைய மாணவர்கள் ட்ரெய்னரா இருக்காரு. அப்ப ட்ரெய்னரா இருக்கும்போது அவரு ஷேர் பண்ற ஒரு சம்பவம் தான் இந்த விஷயம். இத நான் சந்திச்ச ஒரு விஷயத்த நான் எப்படி அதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாரி அவர்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படித்தான் அந்த கதை போயிட்டு முடியும். அந்த ஒரு ஏஆர் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு நிஜமான போலீஸ் மாரியே நம்ம விக்ரம் பிரபு அவர்கள் இருந்தாரு. அதற்கு அவருடைய உழைப்பு தான் காரணம். அவருடைய நடிப்பு தான் காரணம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஃபிட்டாவும், அதே சமயத்துல நடிப்பையும் வேற லெவலா வெளிப்படுத்தியிருந்தாரு. அதான் சொல்றேனே, அந்த போலீஸாவே நம்மளுக்கு விக்ரம் பிரபு அவர்கள் தெரிஞ்சாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய மனைவி கிட்ட இருக்கிற போதும் சரி, இல்ல அவங்க கிட்ட பேசும்போதும் சரி, அதெல்லாம் வேற லெவலான அப்படியே நடிப்பு ரொம்ப சரளமா, முதிர்ச்சியா, சிவாஜி குடும்பத்துடைய வாரிசு அப்படின்றத கண்டிப்பா நிரூபிச்சாரு. அதே போல அவருக்கு மனைவியா வர்றாங்க ஆனந்தான்னு சொல்லி. ஸோ அவங்களும் ஒரு லேடி போலீஸாவும், அதே போல நம்ம ஹீரோவுக்கு மனைவியாவும் ரொம்ப சிறப்பா நடிச்சிருந்தாங்க. அவங்களுடைய கேரக்டரும் ரொம்ப நல்லா இருந்தது. இதற்கு அடுத்ததா எஸ்.எஸ். லலித்குமார் புரொடியூசர் அவருடைய மகன் எல்.கே. அக்ஷயகுமார் அறிமுகம். ஸோ அவரு குள்ளமா இருக்காரு. பட் நடிப்புலாம் ஓரளவுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. ரொம்ப சிறப்பா இருந்ததா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த அளவுக்கு இருந்ததே ரொம்ப மெச்சூரிட்டியா அவருக்கு குடுக்கப்பட்டத ரொம்ப சிறப்பா பண்ணியிருந்தாருன்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் அனிஷ்மான்னு சொல்லி வேற லெவலான நடிப்பு அவங்க கிட்ட ஏதோ பழகுன மூஞ்சி மாரியே அவங்க எல்லாருக்குமே தெரிவாங்க. ஸோ அந்த அளவுக்கு இருந்தது அவங்களுடைய நடிப்பு. ரொம்ப ஒரு கிராமத்து பொண்ணாவே நம்மளுக்கு அந்த அந்த ஒரு கிராமத்து பொண்ணு இருந்தா எப்படி இருப்பாங்களோ, ஸோ அப்படியான ஒரு நடிப்பு கண்டிப்பா அவங்க குடுத்திருந்தாங்க. நெறைய டைம்ல அவங்கள பார்த்தா பாவமா இருந்த ஒரு ஃபீல் தான் எனக்கெல்லாம் தோணுச்சு. ஸோ அந்த அளவுக்கு அவங்களுடைய நடிப்பு ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம விக்ரம் பிரபு கூட இருக்கிற ஒரு 2 போலீஸு, அதுக்கப்புறம் விழுப்புரத்துல விக்கிரவாண்டியில ஒரு போலீஸ் வருவாரு. ஸோ அவரு பழைய நடிகர். ஸோ அவர்லாம் மிரட்டிட்டாரு. அதுக்கப்புறம் சச்சா வர தேனப்பன், அதுக்கப்புறம் அந்த எல்.கே. அக்ஷயகுமாருக்கு அம்மா வரவங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கிராமத்திலேயே இந்த ஹீரோயினுக்கு தாய் மாமனா வரவருன்னு சொல்லி, அவருடைய தாய் மாமனுக்கு வைஃபா ஒருத்தங்க நடிச்சிருப்பாங்கன்னு சொல்லி, எல்லாருமே அவங்களுடைய நடிப்ப வேற லெவலா குடுத்திருந்தாங்க. எல்லாருமே எதார்த்தமா அந்த ஊர்ல இருந்த மாரியே ஒரு ஃபீல கண்டிப்பா இந்த படம் குடுத்துச்சுன்னு கேட்டா கண்டிப்பா குடுத்துச்சுங்க. அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா, அந்த படத்துடைய இசை தான். ஜஸ்டின் பிரபாகரன் அவர்கள். பார்த்தீங்கன்னா, ஜெயிலு மெல்ல மெல்ல அவருடைய டேலண்ட்லாம் வேற லெவலா உண்மையான ஒரு ஜெயில பார்த்த மாரியும் உண்மையான அந்த வெறித்தனமான ஒரு மியூசிக். இது டைட்டில் கார்டுல அவர் குடுத்திருந்தாரு. டைட்டில் ஓடிட்டு இருக்கும்போது பயங்கரமான ஒரு ஒளிப்பதிவு இருந்தது. அதே போல போட்டு பயங்கரமா பண்ணியிருந்தாரு. அதே போல அந்த படத்துக்கு என்ன தேவையோ அத அப்பப்ப குடுத்து, ஒரு மாதிரி செகண்ட் ஹாஃப்ல அந்த படத்த வேற லெவலுக்கு எலிவேஷன் பண்ற அளவுக்கு அவருடைய பிஜிஎம்லாம் இருந்தது அப்படின்றது தான் என்னுடைய ஒரு கருத்தா நான் சொல்றேன். பாடல்கள்லாம் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது, அந்த படத்துல அப்படி நம்மளுக்கு கேட்கற மாரி இருந்தது. ஹிட் ஆகுமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்ததா அந்த படத்துடைய டைரக்டர் சுரேஷ் ராஜகுமாரி. ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல. ஏன்னா எல்லாருமே அப்பா பேர போடுவாங்க. ஆனா இவர் அம்மா பேர போட்டிருக்காரு தன்னுடைய பெயருக்கு பின்னால. ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல. அதே மாரி தான் அந்த படமும் ரொம்ப வித்தியாசமா இருந்தது. ஒரு வித்தியாசமான கதை எடுத்து அத ரொம்ப வித்தியாசமா அ ரொம்ப ஸ்கிரீன் பிளே எல்லாம் ரொம்ப சூப்பரா குடுத்திருந்தாரு. முதல் படத்திலேயே மிகப்பெரிய வெற்றிய
தேடிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். வெற்றிமாறனுடைய அசிஸ்டன்ட் இல்ல. ஸோ சும்மாவா சொல்லணும். அதே மாரி வேற லெவலா வந்து படத்த செதுக்கியிருந்தாரு. இந்த படத்துக்கு வந்து 2 பேர் ஸ்க்ரீன் பிளே தமிழ் அப்படின்றவரு டானாகாரன் படத்த இயக்குனவரு. இவரும் வந்து வெற்றிமாறனுடைய அசிஸ்டன்ட் தான். இந்த கதைய கூட அவரு தான் ஸ்க்ரீன் பிளேலும் அவரு வந்து பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதனால ரொம்ப இன்டென்ஸான ஒரு ட்ராமா இது. ரொம்ப சிறப்பா வந்து சுரேஷ் ராஜகுமாரி அவர்கள் பண்ணியிருந்தாரு. அதேபோல இது மாரி படங்கள் அவர்கிட்ட இருந்து வரணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன். மொத்தத்துல அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்து இந்த படம் என்னடா இது இத பத்தியா நெறையா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு சாதாரணமா தானே போது அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் எனக்கெல்லாம் வந்து தோணிட்டு இருந்தது. என்னதான் இந்த படம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாரி தோணுச்சு. இடையில இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் அந்த கதை போற போக்குல என்னடா இவ்ளோ டீட்டெயிலா காட்டிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப வந்து ஒரு லேகா இருக்கிற மாரி ஒரு ஃபீல் வருது. கண்டிப்பா வந்துச்சு. அப்படி இருக்கும்போது அதுக்கப்புறம் இந்த படம் இன்டர்வல் கிட்ட ஒரு ஒரு மாரி ஸ்பீடா போயிட்டு முடியும். அதுக்கப்புறம் இன்டர்வலுக்கு அப்புறம் இந்த படம் ஒரு லெவலுக்கு போயிட்டு கடைசி வரைக்குமே அதே இன்டென்ஸோட ஒவ்வொரு சீன்ல நெறைய பேர் வந்து அழக்கூடிய அளவுக்கு இந்த படம் வந்து இருந்தது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. அதேபோல அந்த விக்கிரவாண்டி போலீஸ் வந்து சொல்லுவாரு, "முஸ்லீம் இருந்தா என்னடா? நானும் முஸ்லீம் தான். என்ன சுட போறியான்னு?" சொல்லுவாரு. "நாங்கலாம் வந்து தமிழனாவும், இந்த இந்தியாவுல வந்து நாங்க இந்தியனாவும், தமிழனாவும் வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்க ஏன்டா எங்கள இப்படி பண்றீங்க?" அப்படின்ற மாரி சொல்லக்கூடிய அந்த இடம்லாம் வந்து வேற லெவலா இருந்தது. அதேபோல ஜட்ஜா நடிச்சிருக்கிற தேனப்பன் சார் அவரும் வந்து பின்னிட்டாரு. அந்த காட்சியில வந்து இந்த ஹீரோ, ஹீரோயின் வந்து அக்ஷயகுமாரும், அந்த ஹீரோயின் அனிஸ்மாவும் அந்த கதர்ற சீன் இருக்குல்ல, அதெல்லாம் நெஞ்ச உலுக்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு